வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டா நேனோ. பொதுவாக எனக்கு நேனோ கார் அதிகமாக என்கிட்ட வராது. இந்த டைம் தான் ரேரஸ்ட் கேஸில் எனக்கு நேனோ வந்தது. ஸோ இப்போ இந்த கண்டென்ட் வந்து இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம், நான் என்ன சரி பண்ணேன் அப்படிங்கிறது இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் அதில் போடுறேன். இதில் நான் போட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் காராக வாங்கலாமா, இந்த வண்டியோட கம்ப்ளீட் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. அது நீங்கள் நிறைய ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க நிறைய யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா புது கார் பற்றின நிறைய நேனோ பற்றி போட்டிருப்பாங்க நிறைய. அதனால் நான் அதை திரும்ப கோத்ரூ பண்ண விரும்பல. இப்போது ஒரு ஆல்டோ வாங்க விரும்புகிறீங்க, ஒரு இயான் வாங்க விரும்புகிறீங்க, ஆனால் அந்த பட்ஜெட்டு உங்களால் போக முடியல, ஸ்குட் வாங்க பார்க்குறீங்க, போக முடியல, அதோட லோ பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னா இந்த நேனோ காரு வாங்கலாமா அப்படிங்கிறதும், வாங்கி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ டிரைவர், அதாவது வந்து அன்ஸ்கில் டிரைவர் இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு எளிமையாக இருக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஒரு அன்ஸ்கில் டிரைவருக்கு ஒரு ரிவர்ஸ் கார் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ரிவர்ஸ் கார் எடுக்கும் போது ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று, அவரால் வந்து அந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சை விட்டுட்டு கூடவே ஆக்சிலேட்டரே அழுத்தணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரிவர்ஸில் போகும். இந்த மாதிரி சின்ன வண்டிலாம், பெரிய வண்டிலாம் நீங்கள் கிளச்சிலேருந்து கால் எடுத்தாலே வண்டி பேக்கில் போகும், ஃப்ரண்ட்லேயே போகும். ஆனால் சின்ன கார்லாம் நீங்கள் கூடவே ஆக்சிலேட்டர் அழுத்தணும். ரிவர்ஸ்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சேலஞ்ச் இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் போகிறதே கஷ்டம், அதில் பேக்லேயும் போகணும், நீங்கள் கிளச்சை விடணும், ஆக்சிலேட்டரை விடணும், அதுவும் இந்த மாதிரி ஒரு மேட்டை ஏற்றணும் அப்படின்னா அது எவ்வளோ சேலஞ்சாக இருக்கும். இந்த வண்டி அந்த ரெக்கமெண்ட் ஃபில்ஃபில் பண்ண தான் பார்ப்போம். இப்போ நான் இந்த வண்டியை நான் ரிவர்ஸ் எடுக்கிறேன். ஒன்லி கிளச்சில் தான் கால் எடுக்கிறேன். சூப்பராக போகுது ரிவர்ஸ். இப்போ நம்ம டிரைவ் பண்ணி ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, இந்த பிரிட்ஜ் மேலே இந்த கார் எஃபர்ட்லெஸ்ஸாக ஏறுதா அப்படிங்கிறதும். இன்னொன்று, ஒரு கம்ப்ளீட்டாக டிரைவிங் முழுமையாக தெரியாமல் என்ட்ரி லெவலில் இருக்கிற அந்த ஒரு அன்ஸ்கில்டு டிரைவரால் இந்த காரை ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ஓட்ட முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டு இந்த காரை நான் மூவ் பண்ணும் போது என்ன பண்ண போகிறேன்னா, ஆக்சிடென்ட் கொடுக்காம கிளச்சை மட்டும் விட்டு இந்த வண்டி மூவ் ஆகுதான்னு பார்க்க போகிறேன். ஏன் நான் அதை பார்க்க போகிறேன்னா, இப்போ ஒரு அன்ஸ்கில்டு டிரைவரால் ஒரே டைமில் கிளச்சையை விடுறது, ஆக்சிடென்ட்டையும் அடுத்துறது, ரெண்டாவது ஸ்டேரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுறது, விஷுவலைஸ் பண்ணிட்டு பார்க்குறது ரோடை, இது எல்லாமே ஒரே டைமில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமம், அவங்களுக்கு சேலஞ்சு. அதுதான் அவங்களோட சேலஞ்சு. அந்த டைமில் ஒருவேளை ஆக்சிடென்ட் மிதிக்காமல் கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கு ஏறக்குறைய 50% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் குறைஞ்சிடும். அந்த பதட்டம் இருக்காது, அவங்களால ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ண முடியும். இப்போ அதுதான் பார்க்க போகிறேன். இப்போ வண்டி நான் பாருங்கள், நான் ஆக்சிலேட்டர் கால் வைக்கல, இதுதான் ஆக்சிலேட்டர், இது பிரேக்கு. இப்போ நான் வந்து கிளச்சில் கால் வச்சுருக்கேன், கிளச்சிலேருந்து மெதுவாக கால் எடுக்கிறேன். இப்போ வண்டி வந்து பார்த்தோன்னா எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து பார்த்தோன்னா புகுதான் பார்ப்போம். இப்போ நான் ஃபஸ்ட் கியர் போடுறேன், ஃபஸ்ட் கியர் போட்டு இப்போ நான் மூவ் பண்ணுறேன். எஃபர்ட்லெஸ்ஸாக போகுதான் பார்ப்போம். மெதுவாக ரிலீஸ் பண்ணுறேன். பாருங்கள், வண்டி பக்காவாக மூவ் ஆகுது. சரிங்களா, நான் ஆக்சிடென்ட் கொடுக்கவே இல்லை. இப்போ உடனே நான் செகண்ட் கியர் போடுறேன். செகண்ட் கியர் போட்டுட்டு இப்போ மூவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், செகண்ட் கியர். வண்டி இப்போவுமே எஃபர்ட்லெஸ்ஸாக, இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் மேலே போகிறதுக்கே முயற்சி பண்ணுது. சரிங்களா, இங்கே பாருங்கள், மேலேயே போகுது. செகண்ட் கியர் போட்டிருக்கேன். இன்னுமே நான் வந்து பார்த்தோன்னா ஆக்சிடென்ட் கொடுக்கவே இல்லை, பிரிட்ஜ் மேலே ஏறுது. சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணால், நான் ஆக்சிடென்ட் கொடுக்குறேன். இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா இன்னுமே போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே புல்லிங் இருக்குது, ஏறுது பாருங்கள். ஸோ ஒரு அன்ஸ்கில்டு டிரைவராக இருக்குது உங்களுக்கு என்ன வேணும், இந்த ஆக்சிடென்ட் கொடுக்காமலே. ஏன்னா கிளச்சை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்சிடென்ட் கொடுக்குறதுலாம் வந்து ஒரே டைமில் சைமல்டேனியஸாக கொடுக்கணும். அந்த சைமல்டேனியஸாக கொடுக்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து சூப்பராக ஏறிட்டு இருக்கு பாருங்கள். இந்த பிரிட்ஜு சுத்தமாக நான் ஆக்சிடென்ட்டே கொடுக்கல, அட்டகாசம் போயிட்டுருக்கு. செகண்ட் கியரில் இருக்குது. ஸோ நல்லாவே நல்ல புல்லிங் இருக்குது. ஸோ அப்போது ஒரு அன்ஸ்கில்டு டிரைவர், அதாவது என்ட்ரி லெவல் இப்போ தான் வந்து கற்றுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த காரை வாங்கி நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கு ஆஃபே அவ்வளோ பாருங்கள். அப்போ இந்த அளவுக்கு இருக்கிற காரு நிச்சயமாக ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கினாலோ ஒரு சிக்னல் இருந்துட்டு போனாலோ உங்களுக்கு ஆஃபே ஆகாது. ஃபுல் பிரிட்ஜ் ஏறுதுங்க செகண்ட் கியரில். இதுக்கு ஃபஸ்ட் கியருக்கு கிடையாதுங்க. வாவ், கிரேட். ஸோ இப்போ நான் ஆக்சிடென்ட் கொடுத்து மேலே ஏறிடும் போல இருக்கேன். லெட் மீ ட்ரை. இந்த ஃபுல் பிரிட்ஜு ஏறி இறங்கிடுதான்னு பார்க்குறேன். இது வண்டலூர் பிரிட்ஜ், இது இன்னுமே ஏறுது பாருங்க. ரியலி அமேசிங். ஏறிடுச்சு ஃபுல்லாகவே. அப்போது ஒரு டிரைவிங் முழுமையாக தெரியாதவங்க ஈஸியாக வந்து பார்த்தா என்ன பண்ணலாம், இதை
ஒன்றும் இல்லை, நீங்கள் இதெல்லாம் கை காலெலாம் வச்சு அழுத்த வேண்டாம். நீங்கள் ஸ்டேரிங்கை பிடிச்சாலே போதும். ஃபுல்லாக தாண்டிடுச்சு. இப்போ ஸ்லோப்பில் கீழே இறங்குது. ஸோ இனிமேல் என்ன கிடையாது, அவ்வளோதான். ஏறுறது தான் கஷ்டம், இறங்குறது அட்டகாசமாக இறங்க போகுது. இப்போ நம்ம வண்டியை ஆக்சிலேட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னு. நல்லாவே ரைஸ் ஆகுது. இந்த வண்டி சிட்டி டிரைவுக்கு பர்ஃபெக்டான வண்டி, ஆனால் ஹைவேஸ் கிடையாது. 4th கியரே போட்டேன். வண்டி அட்டகாசமாக போகுது. 50 km ஸ்பீட் பர் ஹவரில் போகிறேன். சிட்டிக்கு நீங்கள் நல்லாவே வந்து க்ரூஸ் பண்ண முடியும். கரெக்டாக எல்லா காரோட மேட்ச் பண்ணியே போக முடியும். லேகே இருக்காது. நீங்கள் சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் லேகே இல்லை, ஆக்சிலேஷன் கொடுக்கலாம். நீங்கள் வேணால் ஹைவேஸ்க்கு வேணால் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேகுன்னு சொல்லலாம். முடியே அகைன் இந்த வண்டி ஹைவேஸுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் ஹைவேஸை பற்றி இந்த வண்டியை வச்சு ஹைவேஸ் பற்றி பேசவே கூடாது. ஏன்னா இது ஹைவேஸுக்கான டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங்கே கிடையாது. இந்த வண்டியோட அப்ளிகேஷன் சரியாக புரிஞ்சிக்காமலே இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நம்ம இந்தியன் பீப்புள்ஸ். இது என்ன பர்பஸ்க்காக பண்ணுது? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைய அடிச்சுட்டு பைக்கில் போகிறாங்க. நினச்சி பாருங்க, எனக்கு அதை பார்க்கும்போது பயங்கர ஒரு மிக்ஸ்ட் ஃபீலிங் இருக்கும். கோபமாகவும் இருக்கும், அவங்க மேலே பரிதாபமாக இருக்கும். கோபங்கிறது என்னடா இந்த மாதிரி இட்டுட்டு போகிறீங்களா, எவ்வளோ அன்சேஃபுங்கிறதும், பரிதாபங்கிறது வேறு வழி இல்லை அவங்களுக்கு அதை விட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிரான்ஸ்போர்ட் இல்லை, வெஹிக்கிள் இல்லை அப்படிங்கிறதும். ஆனால் அந்த மாதிரி பீப்புள்ஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி காரை நீங்கள் வாங்குங்க. சரியா? என்ன ரீசன்னா இது அவ்வளோ சேஃபு. நீங்கள் 2 வீலரை நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்து வாங்கி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களை அழைச்சிட்டு ஃபேமிலி அழைச்சிட்டு போகிறத விட இதான் சேஃபு. நினச்சி பாருங்க, அது 2 வீலருங்க. ஒரு பள்ளத்தில் இறங்கி இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து ஆக்சிடென்ட் நேராக ரோட்டில் தாங்க போய்விடுவோம். அந்த அளவுக்கு ஒரு சின்னதாக ஸ்பீட் பிரேக்கில் கவனிக்காமல் விட்டோம், கீழே எல்லாரும் ஃபேமிலியும் மொத்தமாக விட வேண்டியதுதான். அதே மாதிரி யாராச்சும் வந்து கட்டி அடிக்கிறாங்க, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வீலில் பட்டுடுச்சு, இல்லை சைடில் ஸ்டேரிங்கில் பட்டுடுச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு அன்சேஃபான ஒரு பைக் ஓட்டுற நபர் நீங்கள் அந்த ஃபேமிலி ஓட்டுறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி கார் வாங்கி. ஏன்னா ரொம்ப இது ரேட் கம்மி. ஏன்னா நீங்கள் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலன்றதுனால நீங்கள் பைக்கில் போகிறீங்க. ஆனால் இது அஃபோர்ட் பண்ணக்கூடிய இடத்துல வந்துட்டு உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஐயோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை வாங்கினா சொசைட்டியில் வந்து நம்மளை வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப வந்து பின்தங்கின்னு நினச்சிடுவாங்க அப்படின்னு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க என்ன கான்செப்டில் இருக்கீங்க நீங்கள். நமக்கு தேவை வந்து ஒரு சேஃபான வெஹிக்கிள். அதை விட்டுட்டு வந்து சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பொருளாதாரத்தை ரொம்ப நினச்சிடுவாங்க, போயிடுவாங்க. ஏன்னா நீங்கள் 2 வீலரில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியாதா, காரே வச்சு இல்லை. அப்போ சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்துருமா, ஓகே பைக் வச்சுருந்தா வந்து பணக்காரங்க, கார் வச்சுருந்தா இந்த கார் வச்சுருந்தா ரொம்ப ஏழ்மையானவங்கன்னு சொல்லிட்டேன். கார் வச்சு நீங்கள் அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் டீட்டெயிலாக போக விரும்பல அந்த விஷயத்தில். அதெல்லாம் நீங்கள் வந்து பக்குவப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரிதலை கொண்டு வந்துருங்க. இந்த 2 வீலர் வச்சுட்டு இந்த ஃபேமிலியோட எல்லாம் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி காரை வச்சுட்டு இங்கே போகிறது வந்து ரொம்ப சேஃபஸ்ட்டு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு காரோட கம்பேர் பண்ணாதீங்க. இது வேறு ஒரு காரோட ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. சரியா? உங்களுக்கு ஏர் பேக், ஏபிஎஸ், பில் குவாலிட்டி, 5 ஸ்டார் அதெல்லாம் வாங்க உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குன்னா தயவு செஞ்சு போய் வாங்கிடுங்க. ஆனால் அது அஃபோர்டபுளே கிடையாது. அதுக்கு வேலை 2 வீலரே போவேன்னா தயவு செஞ்சு உடனே இதுக்கு சுவிட்ச் வராங்க இந்த மாதிரி காருக்கு. சரிங்களா? அகைன் இன்னும் யாருக்கு இது வந்து இன்னும் பெஸ்ட்டு சூட்டு அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ நான் ஜஸ்ட் கன்சல்ட் பண்ணுறேன். இப்போது நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் பீப்புள், அதாவது அன்ஸ்கில்டு டிரைவராக இருக்கீங்க, உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரொம்ப அதிகம் கிடையாது அப்படிங்கிற இந்த 2 விதமான பீப்புள்ஸுமே இந்த காரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அகைன் வந்து சிட்டிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிங்கன்னா சிட்டிக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா இது இந்த காரோட வித்து ரொம்ப கம்மி, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, ஓட்டுறதுக்கு க்ரூஸ் பண்ணுறதுக்குலாம் செம சூப்பராக இருக்குது, வெளிலலாம் போகிறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. ஸோ ஒரு உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக இருக்குது, மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும், ஓட்டுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கணும், சிட்டிக்குள்ளே இருக்கணும். இது எல்லா பர்பஸுமே இது இந்த கார் அட்டகாசம் மீட் பண்ணும். சரியா? தாராளமாக வாங்கலாம். அதே மாதிரி இந்த காரு இன்னும் ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த கார் சூட் ஆகும். எந்த மாதிரி நபர்களுக்குன்னா, சார் எனக்கு பட்ஜெட்லாம் ப்ராப்ளம் இல்லை, நான் புது காரே 10, 15 லட்சம் 20 லட்சம் வாங்குவேன். ஆனால் எனக்கு எசிடேஷன் என்ன கேட்டேன்னா, புது கார் வாங்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட தெரியாமல் முட்டிட்டுனா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதை மேனேஜ் பண்ணி டாலரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப என்னை ஹர்ட் பண்ணும். எனக்கு கார் சரியாக ஓட்ட தெரியாதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா புது கார் வாங்காமல் இருக்கேன். அந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு நீங்கள் ட்ரைவ் பண்ணி அந்த கேபிலிட்டி வர வரைக்கும், ஸ்கில் வர வரைக்கும் உங்களுக்கு கார் வேணும் அப்படின்னா இந்த கார் தாராளமாக வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த காரில் வந்து வாங்கிட்டீங்கன்னா என்ன பர்பஸ் உங்களுக்குன்னா, நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கும், நீங்கள் என்ட்ரி லெவல் அன்ஸ்கில்டாக இருக்கீங்கன்னா இந்த கார் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். செகண்டு, இதை வாங்கி உடனே நீங்கள் வித்துட்டு புது கார் வாங்க போகிறீங்கன்னா பெரிய லெவலில் லாஸே இருக்காது. சரியா? இதுக்கிடையில் நீங்கள் காரை வாங்கி நீங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு இடையில மெயின்டெனன்ஸ் வந்தால் கூட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப காஸ்ட் கம்மி.
எக்ஸாம்பிள் இதே காஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து க்ரூஸ் வரலாம், லாரா வரலாம், ஆக்டாவியா வரலாம், என்ன வேணா வரலாம். பெரிய கார்லாம் எவ்வளோ வேணா வரலாம். ஆனால் அந்த கார்லாம் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. அந்த காரை நீங்கள் வாங்கினீங்கன்னா என்ன பெரிய ரிஸ்க் அப்படின்னா, வாங்கின கார் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபானா கூட செலவு வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாலாம் செலவாகும். அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெக்கமெண்ட் ஃபில்லே ஆகாது. கடைசியில் நீங்கள் விற்கும் போது நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கிங்க இல்லையா, இன்னும் 70,000 தான் வைக்க முடியும். செலவு பண்ண எல்லா பணமும் வீணாக போயிடும். சரிங்களா? அதாவது நான் யாருக்கு அந்த மாதிரி கார் வாங்கக்கூடாதுன்னா, ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்கள் கார் வாங்கி உங்கள் ஃபேமிலி இட்டு போனவங்களுக்குலாம் அந்த மாதிரி கார் வாங்காதீங்க. அதே மாதிரி ஜஸ்ட் டிரைவிங் பழக்கத்துக்கு மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்களாம் நீங்கள் அந்த ஸ்கோடா, லாரா, ஆக்டிவியா, சரியா, க்ரூஸ் இந்த மாதிரி பெரிய காசு எதுவுமே வாங்காதீங்க. இந்த மாதிரி காரை வாங்கி பழக்கப்படுத்திங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி காரை வாங்கி இப்போ நீங்கள் புது காரை வாங்கி ஓட்டிங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஏதாச்சும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை நான் சொன்னதில் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம ஹெல்த்தியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். வீவர்ஸ், இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் எடுத்துங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். தேங்க்ஸ் வீவர்ஸ்.